கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆலயம் சென்று இறைவனை வணங்கிவிட்டு நேரே வீட்டுக்கு செல்லக்கூடிய சொல்லுகிறார்கள். நமக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம வெளியில் எங்காவது போக வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் ஏன் கோயிலுக்கு போயிட்டு மற்றவங்க வீட்டுக்கு போகாத, மருத்துவமனைக்கு போகாத, நான் சொன்னா யாரையும் பார்க்க இல்லை நம்ம ஆளுங்க சொல்றாங்க. யார் சொன்னா? அது எதனால ஏன் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க? இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். சிவபெருமான் சொன்னாரா? முருகப்பெருமான் சொன்னாரா? மகாவிஷ்ணு சொன்னாரா? ஏன் போனேன் அகத்தியன் சொன்னனா? சித்தன் சொல்கின்றானா? மூட நம்பிக்கையின் உச்சகட்ட நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம். யார் கூறியது? ஆலயத்திற்கு சென்று அவர் வீட்டிற்கு சென்றால் அனுக்கிரக ஐஸ்வர்யத்தை அப்படியே வீட்டுக்குள் கொண்டு நுழைத்து விட வேண்டும். எங்கு சென்றாலும் அனுக்கிரகம் அங்கு தங்கிவிடும். அனுக்கிரகம் பெற்று வந்தால் தானே தங்கிவிடும். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் ஏதாவது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது. நான் கேட்பதற்கு விடை, அனுக்கிரகம் பெற்றுத்தான் வந்திருக்கின்றோம் என்று எப்படி நினைக்கின்றீர்கள்? ஆலயத்திற்கு செல்கின்றீர்கள், ஒரு நிம்மதி கிடைக்கின்றது, நிம்மதிக்காக போறோம், அந்த நிம்மதி அடைந்து வருகின்றோம். நீ ஒரு இல்லத்திற்கு அந்த நிம்மதியோடு சென்றால் அந்த வீடு நிம்மதிதான் அடையுமே தவிர உன்னுடைய அனுக்கிரகம் நிம்மதியும் பறிபோகாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஆனா புண்ணியம் எல்லாம் அங்க போயிரு, ஏன் போனேன்? நம்ம ஜனங்க அப்படிதானங்க ஐயா கேக்குறாங்க. அப்ப உன் புண்ணியம் அளவு அவ்வளவுதானா? அவங்க சொல்றது அப்படி. புண்ணியத்தின் அளவு அவ்வளவுதானா? புண்ணியம் என்பது என்ன? வாழ்நாள் முழுவதும் ஆற்றுவது புண்ணியம் அல்ல. 7 ஜென்மங்களாக ஆற்றிய புண்ணியங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய புண்ணியங்கள் ஆலயத்திற்கு செல்வதால் புண்ணியம், ஆலயத்திற்கு செல்லாமல் வீட்டில் இருந்தால் புண்ணியம் இல்லை என்று எவரும் கூறவில்லை. அகத்தியன் உரைப்பது, சித்தர்கள் உரைப்பது, ஆலயத்திற்கு செல்லாமலே புண்ணியத்தை தேடி புண்ணியத்தை பரிசாக வழங்கி கொண்டிருக்கின்றான் சித்தன் என்று அகத்தியன் கூறுகிறார். புண்ணியம் என்பது எங்கிருந்தாலும் கிடைக்கும். ஆலயம் சென்றால்தான் அல்ல என்று இல்லை, ஆலயத்திற்கு சென்றாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்று அகத்தியன் கூறுகிறார். அதற்கு தடையில்லை. இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த பகுதியில் சொல்லுதாங்க, இங்கிட்டு சொல்லுதாங்களோ என்னமோ தெரியாது. பெருமாள் கோயிலுக்கு போனான்னா உட்காரக்கூடாதான், அப்படியே வந்துடணுமா. ஏன்னா லட்சுமி அங்கே உட்காந்துக்கிடுமா. அப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவன் கோயிலுக்கு போனால் நல்லா உட்காந்து வரலாமா. ஏன்னா சிவபெருமான் வீட்டில் வந்தால் நடனம் ஆடிடுவாராம், ஆடிக்கு எடுத்துருவாராம், ஒத்தக்காலில் நின்று ஆடுவாராம். அவர் யார், புல்லாங்குழல் ஊதுவார்ல, அவர் ஊதியே எடுத்துருவாராம். இதெல்லாம் ஒரு அந்த கண்ணன் குழல் ஊதும் கண்ணனை யாரும் வீட்டில் வைக்க மாட்டாங்க. நம்பிக்கை உள்ளவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்க. இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள். பழனியில் போய் ஆண்டி கோலத்தில் பார்த்தா ஒன்றும் இருக்காதான். அதுக்கெல்லாம் அங்கே அகத்தியர்கிட்ட வினாக்கள் கேட்டாச்சு. ஆண்டி கோலத்தில் பழனியில் போய் கேட்டால் ஆண்டியாக போயிடுவான், திருப்பி ராஜ அலங்காரத்தை பார்த்து தான் வீட்டுக்கு வரணும்னு ஒரு குடும்பம் பட்னியாக கிடந்தெல்லாம் வந்த கதைகள்லாம் உண்டு. ஆண்டி நிலையை ஏன் காமித்தோம் அப்படின்னா, காமிக்கப்பட்டதுன்னா சித்தர்கள், யோகிகள், மகான்கள். என் போகரே வந்து பதில் சொன்னார். நேரடியாக கேட்டோன்னா போகரே வந்துட்டார். அதுக்கு வைக்கலடா, நீங்கள் என்ன இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டே, எல்லா நிலையும் எடுத்துட்டான்னா அந்த ஞான உயர் உச்ச நிலையை அடையலாம். எல்லாம் மறையக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காண்டி நான் செஞ்சு வச்சேன். நீங்களாக வந்து அதுக்கு அதை போட்டு இதை போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு கிரீடத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஆண்டாண்டு காலமாக வந்து மாற்றி வச்சுக்கிட்டு அவங்க வசதிக்கு இதை பார்த்தா நல்லாயிருக்கும், அதை பார்த்தா நல்லாயிருக்கும், அதை பார்த்தா இப்படி போயிடும், இதை பார்த்தா அப்படி போயிடும்னு சொல்லலை, சொல்லிக்கிட்டு அலையுதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. 3 பேர் போனான்னா கேடா அப்படின்னு கேட்காங்க. 3 பேர் போனால் அது வேறு மாதிரி பேர் சொல்லுவாங்க, விளங்க அது இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ 3 பேர், முப்பெரும் தேவிகள் 3 பேர் தான், மும்மூர்த்திகள் 3 பேர் தான், சூலாயுதம் 3 தான் வச்சு வணங்குத வீட்டில். அதெல்லாம் தப்பு கிடையாதா? அப்போ 3ன்னா நீ அதெல்லாம் ஏற்றுக்கிட்ட இதை ஏற்றுக்கிட மாட்டேயா அப்படின்னு கேட்காங்க. இது மாதிரி ஒரு 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 பிராமணரை, ஒரு புரோகிதனை வந்து தெரு வழியாக பார்த்தா தீட்டுன்னு உள்ளே ஓடி போயிருந்தாங்க. அப்போ அது தீட்டா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது இறைவன், சித்தர்கள் சொன்ன, அகத்திய பெருமான் சொன்ன பதில் என்ன சொல்லுதுன்னா, சொன்ன பிறகு தான் நமக்கே தெரியுது. ஆமாம், தெருவில் போகையில் அவன் ஒருத்தனை போகிறான், கல்யாணம் முடிக்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி முடிக்க, என்ன ஒரு கூட்டமாக வந்து கல்யாணம் முடித்து வச்சுட்டு போது ஒத்த பிராமணனை தானே உள்ளே விடுத அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகள்.
லட்சக்கணக்கில் இப்போ முன்னாடி லட்சக்கணக்கு இப்போ கோடிக்கணக்கில் இல்லங்களை அமைத்து அதற்குள்ளான அற்புதமான பூஜை நிகழ்வில் ஒரு பிராமணத்தானே வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, ஒரு பிராமண கூட்டத்தையாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. அப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தா தீட்டு கிடையாது, தெருவில் பார்த்தா தீட்டா, இது என்னப்பா நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். கேட்காங்க இது மாதிரி ரொம்ப விஷயங்கள். பூனை குறுக்கா போனால் அபசகுணமா அப்படின்னா, அது விலங்கு, வனத்தில் நிற்கக்கூடிய விலங்கு, பூனை அம்சமாக இருக்கக்கூடிய விலங்கு, அதை வீட்டில் வச்சான்னா கொன்று ஓடுன்னு பயந்து, அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு சாதுவான பிராணியை வீட்டில் வச்சு வளர்க்கான். பயந்த சுவாபம் உள்ளதான் பூனை. அது தன்னிலை நோக்கி அதுக்கு இறை தேட போகும்போது உன்னை பார்த்து அது பயந்து ஓடுது, இவன் வந்துட்டானேன்ட்டு. நீ அதை பார்த்து பயந்து ஓடுது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி மூட நம்பிக்கையான கேள்விகளுக்கு பூரா சித்தர்கள் வந்து பதில் சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில பேர் முதுவை தொடச்சா அதில் வேறு ஆற்றல் ஒட்டிக்கிடுமா. முதல்ல முதுவை தொடச்சா, அதுக்கு பிறகு மூஞ்சி தொடச்சா அதில் போய் சீதேவி ஒட்டிக்கிடும் அப்படின்லாம் இன்னும் முதுவை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ முதுவை தொடக்காமல் விட்டுருவே அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. நீ முன்னாடி மட்டும் தொடச்சிட்டு போயிடுவே, முதுகில் ஆண்டாண்டு காலமாக அழுக்கு சேர்ந்துடும், முதல்ல அதை தொடடா அப்படின்னு சொல்லதுக்காண்டி. என்ன அந்த அம்மாவுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையா? அது அங்கே உட்காந்துருது, இங்கே உட்காந்துரு, மூஞ்சில் உட்காந்துருது. விடிய முன்னாடி சிரிச்ச முகம் சீதேவின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். மூஞ்ச பம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் கடைக்காரன் பண்ணால் என்ன இந்த அம்மா வருது, இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதிகாலையில் போய் கரண கொடூரமாக போய் தலை பரட்டையோடு நின்றுக்கிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிட்ட போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. சிரித்த மகன் சீதேவின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த வீட்டிலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அதுக்காண்டி அந்த அம்மா மூஞ்சியில் போய் உட்காரலாம் பொய். அதுக்கு மூஞ்சியில் போய் உட்காந்துக்கிட்டு விடிய முன்னாடி அதுக்கு வேறு வேலை இல்லையா? அதுக்கு எத்தனை இடங்களில் அதுக்கு அது சுத்தமான மனநிலைக்குள்ளே அந்த அம்மா போய் உட்காரும். சுத்தமான நிலைக்குள்ளே சரீரத்துக்குள்ளே அவங்க போய் உட்காருவாங்க. சுத்தம்னா என்னது? எந்த வேற்று சோப்பு போட்டு, அது போட்டு, ஷாம்பு போட்டு, அந்த லோஷன் போட்டு, இந்த லோஷன் போட்டு, அந்த பெர்ஃப்யூம் போட்டு, இந்த பெர்ஃப்யூம் போட்டு, வெளிநாட்டில் இருந்து தெரிவிக்கப்பட்டதை போட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய நிலையில் அந்த பினாயில் போட்டு, டெட்டால் போட்டு கழுவக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. அழுக்கு அகல வேண்டும், அகம் அகல வேண்டும். அழுக்குனா என்னது? அகம்பாவம், நான் என்ற நிலை, எப்போ பார்த்தாலும் பிறரை குற்றவாளியாக பார்த்து வைக்கக்கூடிய நிலை, ஈயா நிலை, கொடுக்கா நிலை. இந்த நிலையெல்லாம் அகத்துக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிறது இருட்டு. அந்த இருட்டை விளக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைகள். அப்போ வீட்டில் எல்லாம் தங்கத்தில், இப்போ சொர்ணத்தில், கோல்டில் சாமி படங்களை வச்சுருந்தாங்க பூஜை ரூம்லன்னு சொல்லி. இப்போ அது கல்ச்சர், இப்போ இது உருவாகி இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாமே படங்கள் எல்லாம் தங்கத்தில் தான் மாட்டியிருக்கோம். சுற்றி வைரங்கள் வச்சுருக்கு, எல்லாம் வச்சுருக்குன்னு வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு உனக்குள்ளே அழுக்காக வச்சான்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. நூலாமடை கட்டிடும் உள்ளுக்குள்ளே சூட்சமத்தில். ஒன்றை சுத்தமாக வச்சிரு. இறைவன் நீ படமாக கூட வைக்க வேண்டாம், உள்ளுக்குள்ளே மாட்டி அற்புதமாக வழிபாடு பண்ணிட்டு வா. பூசலார் வழிபாட்டார்ல, அரசன் கூட்டது கூட சிவபெருமான் போடாமல் எனக்கு அன்னைக்கு இதாயிருச்சு, புக்காயிருச்சின்னு சொல்லிட்டு அரசன் கூட கூப்பிட்டதுக்கு போகாமல், அந்த நாட்டை ஆண்ட அரசன் கூட்டம் மாமன்னன் கூட்டத்துக்கு கூட போகாமல், ஆலய சிறப்பு விழாக்கு போகாமல் மானசீகமாக பூசலார் கட்டி வச்ச அற்புதமான நிலைக்குள்ளே போய் புகுந்தார் ஈசன் சொல்லப்படுதல்லவா? அந்த விஷயங்களாக எல்லாரும் ஏற்று நில்லுங்க. மாய நிலைகளுக்குள் உழவ வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆத்தா சொன்னா, அப்பாத்தா சொன்னா, முப்பாட்டம் சொன்னால், மூளை இல்லாத சொன்னால், எவனோ சொன்னான், எங்கேயோ சொன்னான், இங்கே சொன்னான்னு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு ஆராயக்கூடிய அற்புதமான திறன் இருக்குது. நல்ல விஷயங்கள் படதெல்லாம் செய்யுங்க. காணலைன்னா சித்த சபைக்கு வாங்க, அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அற்புதமான இது போன்ற வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லாருக்கும் பகிரப்படுது இந்த நிலை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் குளிக்கணுமா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் குளிக்கணுமா, எல்லாம் கதைகள்லாம் சொல்லுவாங்க. சீதேவி போகிறதுக்கு ஆம்பளையால் வெள்ளிக்கிழமை குளிக்க வச்சோம், அதனால் சீதேவி போயிடுச்சு. மற்ற நாளுக்கெல்லாம் உள்ள விளக்கை ஏற்றி வச்சு மேலே மூடி வச்சுட்டோம், அப்படி இப்படியெல்லாம் ஒரு கதைகள்லாம் புனையப்பட்டு இருக்குது. அது அவங்கள அந்த யோசிக்கும் திறனுக்கு ஏற்ப ஆதி காலங்களில் புனையப்பட்ட கதைகள் அது மூட நம்பிக்கையாக உலா வந்துக்கிட்டு இருக்குது. உண்மையை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி உயர்வான விஷயங்களை சபை வழங்கி நிற்கும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லி நீங்கள் கேட்க வந்த வினாக கேளுங்க. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், அகத்தியம் மட்டுமே ஜெயம், ஆனந்தமே